ஹலோ ஸ்வாகுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? ஹோப் நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செமையான வீடியோவோட வந்தாச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல் நார்மல் லைஃபுக்கு நம்ம வந்தாச்சு. என்னென்னா டெய்லி படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபிசிக்ஸ் பற்றி தான்ப்பா பார்க்க போகிறோம். 11th ஃபிசிக்ஸ் ஸ்பெஷலி சரிங்களாப்பா? ஸோ இவ்வளோ நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க லீவை. ஸோ இன்னிலேருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 11th ஃபிசிக்ஸ் போடுறதுனால நீங்கள் உங்களுடைய ஃபேவரட் காடை ப்ரே பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த வீடியோ எஸ்பெஷலி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11th பயோமேக்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எடுக்க காத்துட்ருக்கு. அதாவது 10th முடிச்சுட்டு 11th பயோமேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்க காத்துட்ருக்க பிள்ளைகளுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இவங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக வரும். அதனால் அதை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துடலாம்ப்பா. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ செலாக்குட்டீஸ் ஆக்சுவலி நம்ம 10th மார்க்ஸ்னால் ஒரு சர்டைன் ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்போம். ஸோ 11th வந்து டோட்டலி வேறு மாதிரி இருக்கும்டா. நம்ம சயின்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட்டாக படிச்சிருப்போம். அதில் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு எல்லாமே சயின்ஸ்குள்ளே வந்து அடங்கிடும். ஆனால் 11th எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சயின்ஸே நம்ம பார்ட்டாக பிரித்து படிப்போம். ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக. இதுவே நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுக்கிறீங்கன்னா ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பாட்னி தனியாக, ஜுவாலஜி தனியாக அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க. ஸோ அதில் ஸ்பெஷலி வந்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு நல்ல ரோல் இருக்குப்பா. அதனால் நம்ம இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸை பற்றி ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். எத்தனை யூனிட் இருக்குது, எவ்வளோ மார்க் எடுக்கணும், எவ்வளோ பாஸ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேபி வந்து 11th புதுசு இல்லை, ஆனால் ஐடியா இல்லாமல் இருக்கலாம். அதை நான் கிளியராக சொல்லிடுறேன் சரிங்களா செல்லா குட்டீஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் புக்கு வந்து 2ஆக கொடுப்பாங்கடா. ஒன்று வந்து வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 2 புக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூமில் வந்து நம்மளுக்கு 5 யூனிட் இருக்கும்டா. ஸோ அதை அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை உங்கள் சீனியர்கிட்ட ஃபிசிக்ஸ் புக்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்டா. நான் அப்படியே சொல்லும் பொழுது நீங்கள் ஃபிசிக்ஸ் புக்கை எடுத்துகிட்டு வந்து கூட படிங்க. அப்படி இல்லையா நீங்கள் ஃபிசிக்ஸ் புக்கை கூகுள்லேயே வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்குரிய ஆப்ஷனுமே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிடுறேன் சரிங்களாடா? ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கூகுளுக்கு போயிடுங்க. கூகுளுக்கு போயிட்டு 11th ஃபிசிக்ஸ் புக் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடுங்கப்பா. உள்ளே போயிட்ட உடனே உங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 ஸ்டாண்டர்டுக்குமே வந்து பாருங்கள் புக்ஸ் லைனாக இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ இது வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட்டு. ஸோ கீழே ஜென்ரல் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாரு எல்லா சப்ஜெக்ட்டுமே. ஸோ ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருக்கா. ஸோ இதில் ஃபிசிக்ஸ் 1 ஃபிசிக்ஸ் 2 இருக்குல்ல, அதாவது ஃபிசிக்ஸ் 1 வால்யூம் 1, ஃபிசிக்ஸ் 2 வால்யூம் 2. ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வால்யூம் 1 வந்து நம்மளுக்கு 5 யூனிட் இருக்குடா. அதே மாதிரி வால்யூம் 2 6 யூனிட் இருக்குது. ஸோ நம்ம மொத்தம் ஃபிசிக்ஸில் 11 யூனிட் படிப்போம்டா. ஸோ இந்த 11 யூனிட்லேருந்து தான் நம்ம 70 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதுவோம் சரிங்களா? மொத்தம் 100 மார்க்கு. அதில் 70 மார்க் வந்து தியரி எழுதுவோம். மீதி 30 மார்க் வந்து ப்ராக்டிக்கல் சரிங்களாப்பா? ஸோ யூனிட் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் 1 ஃபிசிக்ஸில் யூனிட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு சரிங்களா? அடுத்து செகண்ட் யூனிட் கைனமெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு. தேர்ட் யூனிட் வந்து லா ஆஃப் மோஷன். ஃபோர்த்து ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர். ஃபிஃப்த்து மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களாப்பா? இது வந்து வால்யூம் 1 படிப்பீங்க. ஸோ அப்படியே நம்ம வால்யூம் 2க்கு போகிறோன்னு வச்சுக்கிங்களாம்ப்பா. 6th யூனிட்லேருந்து வால்யூம் 2 கிராவிடேஷன். 7th வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ். 8th யூனிட் வந்து ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். 9th யூனிட் வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். 10th யூனிட் வந்து ஆசிலேஷன்ஸ். 11th யூனிட் வந்து வேவ்ஸ். ஸோ இதை தான்ப்பா நம்ம ஒரு 11 யூனிட்ஸ் தான் வந்து படிக்க போகிறோம். ஸோ நம்ம 10th கம்பேர் பண்ணும்பொழுது 75 மார்க்குக்கு எழுதுவோம். ஆனால் 11th பொறுத்தளவுக்கு நீங்கள் 70 மார்க்கு தான்ப்பா எழுதுவீங்க. ஸோ அதுவுமே வந்து ப்ரூஃப்காக நான் இந்த இயர் பப்ளிக் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் 11th வந்து எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களாப்பா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் வேர்டு நீங்கள் எத்தனை மார்க் எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 மார்க் வந்து ஒன் வேர்டு வந்துரும்ப்பா சரிங்களா? அப்போ 15 ஒன் வேர்டு இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து சயின்ஸில் எப்படி எழுதியிருப்போம் ஒன் வேர்டு, அதே மாதிரி 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க் அப்படின்னு எழுதியிருப்போமா? ஸோ 11th பொறுத்தளவுக்கு அப்படி சிஸ்டம் கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு 2 மார்க்கு
3 மார்க்கு 5 மார்க்கு சரிங்களா. இதில் வந்து 8 மார்க்லாம் கிடையாதுப்பா. 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு சரிங்களா. அப்போ ஒன் வேர்டு வந்து நம்மளுக்கு 15 கொடுப்பாங்கடா. அதே மாதிரி 2 மார்க்கு எத்தனை கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா. 2 மார்க்கு நம்மளுக்கு மொத்தம் 6 2 மார்க்கு நம்ம எழுதணும்டா. மொத்தம் அவங்க 9 2 மார்க்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதில் நம்ம 6 எழுதணும். அதில் எஸ்பெஷலி 10th மாதிரி 11th 24th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ரா. டெஃபினட்டாக அது ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க சரிங்களாடா. இது வந்து 2 மார்க்கு. அப்படியே கீழே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மார்க்குடா. நீங்கள் 3 மார்க்குமே 6 தாண்டா எழுதணும். அதே மாதிரி தான் 9 கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் 6 எழுத சொல்லுவாங்க. இதுலேயுமே 33 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி கொஸ்டின்ரா சரிங்களா. ஸோ அதே மாதிரி கடைசியாக வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு நீங்கள் இதில் வந்து 5 எழுதணும்டா. நம்மளுக்கு எப்படி பிக் கொஸ்டின் வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க இது அல்லது அதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி 5 கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் அல்லது கேட்பாங்க இது இல்லைனா இது எழுதலாம்னு சொல்லிட்டு நீங்கள் 5யுமே எழுதணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஓவரால் கொஸ்டின் பேப்பர் வந்து 70 மார்க்குக்கு ஃபிசிக்ஸில் கேட்பாங்கடா. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சேம் தான் சரிங்களா. இதே கொஸ்டின் பேட்டர்ன் தான் இங்கே தெரியுதுங்களா. 70 மார்க்குக்கு 10th மாதிரி இதுவுக்குமே நீங்கள் 3 hours தான் எழுதணும். ஸோ 70 மார்க்கு மொத்தமே 100 மார்க்கு. அதில் 70 மார்க் வந்து நம்மளுக்கு தேரிக்கு போயிடுது. மீதி 30 மார்க்கை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து நீங்கள் 20 மார்க் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்டா சரிங்களா. 20 மார்க்கில் 15 மார்க்கு நீங்கள் பண்ணுற ப்ராக்டிக்கல் அந்த எக்ஸாமினேஷனுக்காக போடுறது. அதில் 3 மார்க் வந்து ரெக்கார்டு ஒர்க்குக்காகடா. ஸோ 2 மார்க் வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் ஹேண்டில் பண்ணுற விதம். ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் 20 மார்க் ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க. அப்போ மீதி 10 மார்க் எங்கே மேம் இடிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா மீதி 10 மார்க் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கடா. ஸோ இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு 10 மார்க் கொடுப்பாங்க. அது என்ன மேம் இன்டர்னல் அசஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ், கிளாஸில் டெஸ்ட் வைக்கும்பொழுது நீங்கள் எடுக்கிற மார்க்கு அண்ட் வந்து அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு, நீங்கள் வந்து படிக்கிற விதம், ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கடா. ஸோ இதுக்கு வந்து 10 மார்க். அப்போ டோட்டலி தேரிக்கு வந்து 70, ப்ராக்டிக்கலுக்கு 20, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு ஒரு 10, மொத்தம் 100 மார்க்குக்கு நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் எழுதுவீங்க. சரிங்க மேம் எல்லாமே சொல்லிட்டீங்க, முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்களே, எங்கே மேம் பாஸ் மார்க் எவ்வளோ மேம் அப்படின்னு சொல்கிறவங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ பாஸ் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தியரி சப்ஜெக்டில் 15 மார்க் நீங்கள் எடுக்கணும்ப்பா. 70க்கு 15 மார்க் கம்பல்சரி எடுக்கணும். அதே மாதிரி ப்ராக்டிக்கலோடு சேர்த்தா நீங்கள் 35 மார்க் எடுக்கணும்ப்பா. 100க்கு 35 மார்க் எடுக்கணும், 70க்கு 15 மார்க் எடுக்கணும். ஸோ இதுதான்ப்பா 11th ப்ராக்டிக்கல் இருக்க சப்ஜெக்ட்டுக்கான ஒரு எக்ஸாம் பேட்டர்ன் சரிங்களா. ஸோ இதில் நம்ம ஸ்பெஷலி இன்றைக்கி ஃபிசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஒன் வேர்டு ஒர்க் தாண்டா கொடுக்கலான் இருக்கேன் சரிங்களா. நீங்கள் மறக்காமல் புக்கு உங்கள் சீனியர்கிட்ட வாங்குங்க. அப்படி இல்லைன்ட்டா தயவு செஞ்சு அந்த சொன்னல அந்த லிங்க்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களாப்பா. அந்த லிங்க்கு கூட நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களாப்பா. இப்போ வந்து ஃபஸ்ட் யூனிட் போயிடலாமா. புக்கு ஒரு வேளை நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே என் கூடயே வாங்கடா சரிங்களா. பாருங்கள் யூனிட் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கடா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ்னால் என்ன அப்படின்ற சயின்ஸ் பற்றிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சயின்ஸ்னுடைய மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சயின்ஸை பற்றி கொடுத்துட்டு அப்புறம் ஃபிசிக்ஸ் போகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ இந்த சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்லா குட்டீஸ் ஒருவேளை நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கப்பா. நான் தமிழ் மீடியத்துக்குமே வீடியோ மேக் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களாடா. ஸோ எனக்கு வந்து எந்தெந்த மீடியம்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்கன்னு சரியாக தெரியலடா. அட் த சேம் டைம் எந்தெந்த ஸ்டாண்டர்ட் இருக்கீங்கன்னு சரியாக தெரியல. அதனால் எந்த சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். 10th 11th 12th எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் ஃபிசிக்ஸ்னுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்கடா. ஃபிசிக்ஸ்னால் என்ன அதுன்றதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸில் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது, ஃபிசிக்ஸை வந்து நம்ம கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக பெரிய பார்ட்டாக பிரிப்போம் சரிங்களா. அதுலேருந்து சின்ன 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 பார்ட்டாக தான் இப்படி வரும். ஸோ அதனுடைய
சயின்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸும் எடுத்தோம்னா அதனுடைய மேஜர் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்டை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு பேசிக் நீட் ஆஃப் ஃபிசிக்ஸ். சரிங்களாடா. ஸோ இதை முடிச்சிட்டதுக்கப்புறம் ஸ்கோப் அண்ட் எக்ஸைட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸுடைய ஸ்கோப்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பேசிக் ஜென்ரல் நாலேஜ்க்காக கொடுத்துருக்குறதுடா. சரிங்களா. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சப்ஜெக்ட்குள்ளே வரப்போகிறோம். ஸோ அட் த சேம் டைம் ஃபிசிக்ஸ் அண்ட் ரிலேஷன் அண்ட் டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி. ஸோ இது எல்லாமே ஃபிசிக்ஸுடைய பேசிக்ஸ் தான். சரிங்களாப்பா. ஸோ அதுக்கப்புறம் டெஃபனிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி வருதுங்களா. இதில் இருந்து தான் நம்ம வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் நம்ம படிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ தான் நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டம்குள்ளே வரப்போகிறோம். சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த மெஷர்மெண்ட் சிஸ்டத்துக்கு ஒரு எஸ்ஐ யூனிட் இருக்கும், அழகுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி எஸ்ஐ யூனிட் சிஸ்டம்ஸ்னு இருக்கும். அதை தான் நம்ம படிக்க போகிறோம். இங்கே கீழே தெரியுதுங்க பார்த்தீங்களா. இப்போ லென்த்னா அதோட யூனிட் என்ன, அதோட சிம்பிள் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன. ஸோ இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. இது ஜஸ்ட் ஒன் வேர்ட் மாதிரி. நீங்கள் ஒரு வேளை நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் புக்குமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அட் த சேம் டைம் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே கொடுத்துட்டு அதனுடைய யூனிட் கொடுத்துருப்பாங்கடா. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம தனியாக பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஜஸ்ட் நம்ம என்ன தான் இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டில் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். ஸோ அதே மாதிரி மெஷர்மெண்ட் ஆஃப் பேசிக் குவான்டிட்டிஸில் வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் லென்த் ஃபஸ்ட் நம்ம படிப்போம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து 10th பண்ணியிருக்கீங்களா, வெர்னியர் கேலிஃபர், ஸ்க்ரூ கேஜ்லாம் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணியிருப்போம்லடா. ஸோ அதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா. வெர்னியர் கேலிஃபர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ். ஸோ இது ரெண்டுமே நம்ம படிப்போம் கண்டிப்பாக. ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனோடவே படிப்போம் நம்ம அதை. அண்ட் அட் த சேம் டைம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இந்த சம்மெல்லாம் நல்லா படிச்சுக்கணும்டா. ஏன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து சம்மு தான் கேட்பாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே இதுவுமே நான் நடத்திடுவேன்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து படிப்போம். அட் த சேம் டைம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா தியரி ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்குடா. ஸோ இதுவுமே நான் நடத்துவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிச்சுக்கலாம்டா. ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ்க்காக தான் காமிச்சிட்டு இருக்கிறதுரா. அண்ட் எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுவுமே இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. ஸோ இதுவுமே நம்ம வந்து படிக்க போகிறோம். அண்டு எரர் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே வந்து 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கில் வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அண்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டே ஒர்க் அவுட் பண்ணிடலாம், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே. அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ்மே நம்ம படிக்கும், எல்லாமே ஆக்சுவலி படிக்க தாண்டா போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்கள், எக்ஸாம்பிள்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம போட்டு பார்த்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் வந்து 1.10 வரைக்குமே நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அண்ட் வந்து டெஃபினிஷன் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸும் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஒரு 40 பேஜ் கிட்ட இருக்கும்டா ஃபஸ்ட் யூனிட் மட்டும். டைமென்ஷனல் அனாலிசிஸும் படிப்போம் நம்ம. அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வித் சயின்டிஃபிக் ஃபிகர்ஸ், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இதெல்லாமே நம்ம படிக்க போகிறோம். சரிங்களாடா. ஸோ ஜஸ்ட்டு என்ன இருக்குது ஃபஸ்ட் யூனிட்டில் அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே ஆக்சுவலி. சரிங்களாப்பா. ஃபுல்லாகவே எக்ஸாம்பிள்ஸு. இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருவேன்டா. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஒரு யூனிட் நம்ம படிக்கிறோன்னா 1 வேர்டு 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு கொடுத்து ஒரு டெஸ்ட்டை வச்சுட்டு தான் அடுத்த யூனிட் நம்ம போகிறோம். அதனால் தயவு செஞ்சு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஆக்டிவிட்டி உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிள்ளைங்க ஃபுல் வீடியோ பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல, அட்லீஸ்ட் கடைசியாவது தட்டி பாருங்கள். ஸோ இன்றைக்கான ஆக்டிவிட்டீஸ் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூனிட்டில் மொத்தம் நம்மளுக்கு 15 ஒன் வேர்டு இருக்க மாதிரி நீங்கள் புக்கை பார்த்தீங்கனாலே தெரியுதுங்களா. ஸோ அந்த 15 ஒன் வேர்டுக்கான ஆன்சர் வந்து கீழே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐ நோ. பட் அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு மிஸ் வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15 ஒன் வேர்டுமே இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் எங்கே இருக்குது, எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கான டாஸ்க்கு. ஸோ இதுக்குரிய விடைய வந்து நான் ஈவினிங் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம் எந்த பிள்ளை வந்து இது மாதிரி எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் பேஜ் நம்பர் மெஷர் பண்ணுறீங்களோ, ஸோ அவங்களுக்கு பேஜ் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதனால் பிள்ளைங்களா, இன்றைக்கி ஒரு ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15 கொஸ்டினுமே நீங்கள் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணணும். ஸோ நம்ம நாளைக்கு வந்து 2 மார்க்ஸு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கடா. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. சரிங்களா. ஆல் த வெரி பெஸ்ட். டேக் கேர்.